கையெழுத்து மேம்பாடு பத்தின நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஒரு பள்ளி முதல்வர் கேட்டிருக்காங்க. அவங்க பள்ளிக்கு ஒரு கையெழுத்து பயிற்சி திட்டத்தை தேர்ந்தெடுக்கணும். அவங்க கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஒரு மாச கோர்ஸ், இன்னொன்னு ஒரு முழு வருஷத்துக்கான திட்டம். அவங்களோட அடிப்படை கேள்வி இதுதான். ஒரு மாசத்துல கையெழுத்து சூப்பரா மாறிடும்னு சொல்றாங்களே, அது உண்மையிலேயே பரீட்சை எழுதும்போது நிக்குமா? அதாவது நோட்டுல பார்க்க அழகா தெரியிற ஒரு மாற்றத்துக்கும் பரீட்சை நேரத்துல யோசிக்காம இயல்பா வர்ற ஒரு திறமைக்கும் என்ன வித்தியாசம்? இத பத்தி பேச நம்ம கூட 2 கல்வியாளர்கள் இருக்காங்க. ஒருவர் பள்ளி நிர்வாகத்தோட பார்வையிலிருந்து பேச போறாங்க. டைம் டேபிள், டீச்சர்ஸோட வேலைப்பழு, பரீட்சை அழுத்தம்னு நடைமுறை சிக்கல்களை பத்தி. இன்னொருத்தர் ஒரு கையெழுத்து பயிற்சி திட்ட வல்லுனர். ஒரு திறமையை படிப்படியா எப்படி உருவாக்குறது, அதுக்கு ஒரு முறையான அமைப்பு ஏன் அவசியம்னு விளக்க போறார். வாங்க இந்த விவாதத்துக்குள்ள ஆழமா போலாம். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 1. வணக்கம். இந்த கேள்வி பல பள்ளிகளோட கேள்வி. எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 1. ஒரு பள்ளி நிர்வாகியா நாங்க ஏன் சில சமயம் இந்த 1 மாசம் 3 மாசம்னு குறுகிய கால படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறோம்னு நான் முதல்ல சொல்றேன். ஆமா, அது ரொம்ப முக்கியம். என்ன காரணங்கள்? முதல் காரணம் பட்ஜெட். ஒரு முழு வருஷ திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறதை விட ஒரு சின்ன கோர்ஸ்க்கு பணம் ஒதுக்குறது நிர்வாகத்துக்கு ரொம்ப சுலபம். ஓகே, பணம் ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது டைம் டேபிள். ஏற்கனவே எல்லா பாடங்களுக்கும் பீரியட் ஒதுக்கி டைம் டேபிள் ரொம்ப டைட்டா இருக்கும். இதுல கையெழுத்துக்காக வாரத்துக்கு 2 பீரியட் ஒதுக்குறது ஒரு பெரிய சவாலா தெரியும். உண்மைதான். மிக முக்கியமா நிர்வாகத்துக்கும் பெற்றோர்களுக்கும் வேகமா ஒரு ரிசல்ட்டை காட்டணும்னு ஒரு அழுத்தம் இருக்கும். உடனடி முடிவுகள். ஆமா, இப்படி இருக்குன்னு 2 நோட்புக்கை காட்டும்போது அது ஒரு உடனடி வெற்றியா தெரியும். பார்க்க ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கும். ஆமா, அந்த பிஃபோர் ஆஃப்டர் போட்டோஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆனா அந்த மாற்றம் எவ்வளவு காலம் நீடிக்குதுங்கிறது தான் இங்க உண்மையான கேள்வி. சரி, இந்த குறுகிய கால படிப்புகள்ல அப்படி என்னதான் தப்பு? அதுல ஏதாவது நல்லது இருக்கா இல்லையா? நிச்சயமா அதுல சில நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை நாம ஒத்துக்கணும். ஓ, அப்படியா? ஒரு குறுகிய கால பயிற்சி ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு மாணவிக்கு கையெழுத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு, பென்சிலை சரியா பிடிக்கிறாளா, எழுத்துக்களை சரியா உருவாக்குறாளான்னு ஆரம்பத்திலேயே கண்டறிய, அதாவது டயக்னோசிஸ் பண்ண இந்த மாதிரி கோர்ஸ் உதவும். சரி, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. கரெக்ட். நம்ம கையெழுத்தை சரி செய்யணும்னு அந்த மாணவிக்கு ஒரு உந்துதலையும் இது கொடுக்கும். சில அடிப்படை தவறுகளை வேகமா திருத்தவும் முடியும். அப்போ பிரச்சனை எங்க வருது? பிரச்சனை என்னன்னா, இந்த பயிற்சிகள் பெரும்பாலும் எழுத்து வடிவங்கள், அப்புறம் எழுத்துக்கள், வார்த்தைகள், வாக்கியங்கள்னு ஒரு லிஸ்ட முடிக்கிறதோட நின்னுடும். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாக்குறேன். அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸுங்கிறது பரீட்சைக்காக கடைசி நேரத்துல மனப்பாடம் பண்ற மாதிரி. பரீட்சையில நல்ல மார்க் வாங்கலாம், ஆனா பரீட்சை முடிஞ்சதும் எல்லாம் மறந்துடும். ஆனா ஒரு நீண்ட கால திட்டம்ங்கிறது அந்த பாடத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி, அது எப்பவும் மறக்காது. அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த மனப்பாடம் பண்ற விஷயம் மூளையில தற்காலிகமா தான் பதியும். ஆனா புரிஞ்சு படிக்கும்போது அது ஒரு தசை நினைவா, அதாவது மசில் மெமரியா மாறிடும். மசில் மெமரி. ஆமா, அது ஒரு பழக்கமா, ஒரு ஹேபிட்டா உருவாகிடும். இந்த குறுகிய கால படிப்புகள் அந்த பழக்கத்தை உருவாக்குறது இல்ல. அதுதான் முக்கியமான குறைபாடு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, அந்த பயிற்சி முடிஞ்சு பயிற்சியாளர் பள்ளியை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மாணவியோட கையெழுத்து ஏன் மெதுவா பழைய நிலைமைக்கே திரும்பிடுது? பள்ளிக்கூடத்துல நடைமுறையில என்ன நடக்குது? எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 1. இதுதான் நிஜமான சவால். பயிற்சியாளர் போனதுக்கு அப்புறம் அந்த பயிற்சியை தொடர்றதுக்கு பள்ளியில ஒரு அமைப்பு இருக்காது. ஏன் அப்படி? முதல் காரணம், வகுப்பாசிரியர்களுக்கு அந்த பயிற்சியாளரை போல சிறப்பு பயிற்சி எதுவும் கொடுக்கப்பட்டிருக்காது. அவங்க கத்துக் கொடுத்த நுணுக்கங்களை எப்படி தொடர்ந்து கண்காணிக்கிறது, சின்ன தவறுகளை எப்படி திருத்துறதுன்னு டீச்சர்ஸ்க்கு தெரியாது. ஓகே, டீச்சர் ட்ரைனிங் இல்ல. ரெண்டாவதா, தினசரி பயிற்சின்னு எதுவும் இருக்காது. அந்த கோர்ஸ் முடிஞ்சதும் கொடுத்த சில ஒர்க் ஷீட்ஸை தவிர வேற எதுவும் இருக்காது. மிக முக்கியமா, அந்த மாணவி அவளோட அறிவியல் நோட்புக்லயோ கணக்கு பரீட்சையிலயோ அந்த புது கையெழுத்தை பயன்படுத்தணும்னு யாரும் அவளை ஊக்குவிக்க மாட்டாங்க. ஏன் அப்படி? யோசிச்சு பாருங்க. கணக்கு டீச்சருக்கு கணக்கு சரியா இருக்கான்னு பார்க்கத்தான் நேரம் இருக்குமே தவிர கையெழுத்து அழகா இருக்கான்னு பார்க்க நேரம் இருக்காது. அதனால கத்துக்கிட்ட திறமை மெதுவா மங்கி போயிடும். நீங்க சொல்றத பார்த்தா அந்த புதுசா கத்துக்கிட்ட திறமை தனி ஒரு தீவு மாதிரி இருக்கு. மத்த பாடங்களோடையோ தினசரி பழக்கத்தோடையோ அதுக்கு எந்த பாலமும் இல்ல. அப்போ அந்த பாலத்தை ஒரு நீண்ட கால முறையான திட்டம் எப்படி கட்டுது? ஒரு K8 அல்லது K12 அமைப்பு வெறும் நோட்புக்ல அழகா எழுதுறதை தாண்டி ஒரு நீடித்த திறமையை எப்படி உருவாக்குது? அருமையான கேள்வி. அந்த பாலத்தை கட்டுறது தான் எங்களோட வேலையே. ரைட்விஸ் மாதிரி ஒரு நீண்ட கால திட்டம்ங்கிறது எழுத்துக்களை பார்த்து காப்பி அடிக்கிறதோட நிக்காது. அதோட ஒவ்வொரு படியும் ரொம்ப கவனமா வடிவமைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு,
உதாரணத்துக்கு, வெறும் எழுத்துக்களை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தினசரி சில நிமிடங்கள் விரல்களுக்கு சூமப்பு பயிற்சிகள் கொடுப்போம். வார்ம் அப் மாதிரி. எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 2. ஆமா. அப்புறம் சிம்பிளான கோலம் போடுற மாதிரி வடிவங்களை, அதாவது பேட்டர்ன் ட்ரேசிங் வரைய பயிற்சி கொடுப்போம். இது எழுதுறதுக்கு தேவையான தசைகளை தயார்படுத்துறதுக்கு. இது ஒரு விளையாட்டு வீரர் வார்ம் அப் பண்ற மாதிரி தான். ஓகே, வார்ம் அப் முடிஞ்சதும் எழுத்துக்களை எப்படி கத்துக் கொடுப்பீங்க? எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 2. அதுக்கு நாங்க கிராஃபோலாஜிக்கல் அணுகுமுறையை பயன்படுத்துவோம். ஒரு நிமிஷம், கிராஃபோலாஜிக்கல்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஓ, அது ரொம்ப சிம்பிள். இப்போ சீங்கிற எழுத்த ஒரு மாணவன் கத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. சரி. எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 2. அதே சீல இருந்து ஒரு கோடு போட்டா ஏ வந்துடும். அதே சீல இருந்து மேல ஒரு கோடு இழுத்தா டி ஆயிடும். ஆஹா. இப்படி ஒரு எழுத்தோட வடிவத்திலேருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு அடுத்தடுத்த எழுத்துக்களை உருவாக்குறது தான் இந்த முறை. இதனால 26 எழுத்துக்களையும் தனித்தனியா மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஒரு குழுவா எளிதா கத்துக்கலாம். இது கத்துக்கிறது ரொம்ப சுலபமாக்கும் போல இருக்கே. சரி, எழுத்துக்களை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 2. அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்களை எப்படி சீரா இணைக்கிறதுன்னு முறையான பயிற்சி கொடுப்போம். ஆல ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் எல்லா இணைப்புகளுக்கும் பயிற்சி இருக்கும். ஆனா இது வெறும் கையெழுத்து நோட்புக்கோட நின்னுடாது. அதுக்கப்புறம் தான் உண்மையான பள்ளி தேவைகளுக்கு பயிற்சி ஆரம்பிக்கும். உண்மையான பள்ளி தேவைகளா? அப்படின்னா? ஆமாம், அதாவது போர்டை பார்த்து எழுதுறது, டீச்சர் சொல்ல சொல்ல டிக்டேஷன் எழுதுறது, அப்புறம் சொந்தமா யோசிச்சு எழுதுறதுன்னு படிப்படியா முன்னேறுவோம். ஓகே. பரீட்சைக்காக வேகமா எழுதுறதுக்கு ஒரு தனி பயிற்சி உண்டு. கையெழுத்தோட தெளிவு குறையாம வேகத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு கத்துக் கொடுப்போம். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு பையன் இயற்பியல் தேர்வுல எல்லா டெரிவேஷன்ஸும் சரியா எழுதியிருந்தான். ஆனா கையெழுத்து புரியாததால பிளஸ் போட்டானா மைனஸ் போட்டானான்னு திருத்துறவங்களுக்கு தெரியல. பாதி மார்க் போச்சு. ஐயோ. அந்த ஒரு சம்பவம் தான் பாடவாரியான கையெழுத்து பயிற்சியோட முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்துச்சு. எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 1. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு கணக்கு டீச்சரா நான் சொல்றேன், மாணவர்கள் நம்பர் 6 பி மாதிரியும் 5 எஸ் மாதிரியும் எழுதுறதால வர குழப்பங்கள் அதிகம். ஆமா ஆமா. எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 1. அதே மாதிரி வேதியியல் சமன்பாடுகள்ல சின்ன எழுத்தையும் பெரிய எழுத்தையும், அதாவது சப்ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட்ஸை சரியா எழுதாம போனா அந்த சமன்பாடே தப்பாயிடும். நீங்க சொல்ற மாதிரி பாடத்துக்கு ஏத்த மாதிரி பயிற்சி கொடுக்கறது ரொம்ப அவசியம். கரெக்ட். அதனால தான் கணித சமன்பாடுகள், இயற்பியல் சூத்திரங்கள், வரைபடங்களுக்கு பேரிடுதல்னு ஒவ்வொரு பாடத்தோட தேவைக்கேற்ப எப்படி நேர்த்தியா எழுதுறதுன்னு பயிற்சி கொடுப்போம். பிரமாதம். இது மட்டும் இல்ல, நோட்புக்லயும் ஒரு படிநிலை வளர்ச்சி இருக்கும். பெரிய 4 வரி நோட்ல ஆரம்பிச்சு, அப்புறம் 2 வரி, 1 வரி, கடைசியா பரீட்சை எழுதுற மாதிரி வெற்றுத்தாள்கள்ல எழுதுறது வரைக்கும் பயிற்சி கொடுப்போம். ஏன் இந்த மாதிரி படிப்படியா? எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 2. இது மாணவர்களோட தன்னம்பிக்கையை படிப்படியா வளர்க்கும். எங்க நோக்கம் தற்காலிகமான காட்சி மாற்றம் இல்ல, பரீட்சையிலையும் நிலைச்சு நிக்கிற இயல்பான ஒரு திறமையை உருவாக்குறது தான். நீங்க சொல்ற இந்த படிநிலை வளர்ச்சிய எஸ்கலேட்டர் முறைன்னு சொல்றீங்களே, அது ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? கட்டாயமா. எஸ்கலேட்டர் முறைனா ஒவ்வொரு வகுப்புலையும் மாணவர்களோட தேவைக்கேற்ப அவங்க திறமைய ஒரு படி மேல கொண்டு போறது. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை 2ஆம் வகுப்புல இருக்கும்போது சரியா உட்கார்றது, பென்சிலை சரியா பிடிக்கிறது, எழுத்துக்களுக்கு நடுவுல சரியான இடைவெளி விடுறது, அடிப்படை எழுத்து வடிவங்கள்னு அடித்தளத்துல கவனம் செலுத்துவோம். சரி, இது கிரேட் 2ல. ஆனா அதே குழந்தை 6ஆம் வகுப்புக்கு வரும்போது அவளோட தேவை முற்றிலும் வேற. அவ பரீட்சை நேர அழுத்தத்துல வேகமாகவும் தெளிவாகவும் எழுதணும். ஆமா, ஸ்பீட் முக்கியம். அறிவியல் பாடத்துக்கு ஒரு கேள்வி பதில் எழுதுறதுக்கும் கணக்கு பரீட்சையில ஸ்டெப்ஸ் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்தந்த பாடத்துக்கு ஏத்த மாதிரி தேர்வுத்தாளை எப்படி நேர்த்தியா வடிவமைக்கிறதுன்னு பயிற்சி கொடுப்போம். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 2. அதாவது ஒவ்வொரு வகுப்பிலும் அவளோட கல்வி தேவை என்னவோ அதற்கேற்ப கையெழுத்து திறனும் ஒரு படி மேல போகும். இது ஒரு தொடர்ச்சியான ஒருங்கிணைந்த வளர்ச்சி. அருமை. இது ஒரு முழுமையான அணுகுமுறை மாதிரி தெரியுது. இப்போ பள்ளி முதல்வர்களோட சில முக்கியமான நடைமுறை கேள்விகளுக்கு வருவோம். ஒரு முதல்வரா அவங்க கேக்குறாங்க, இந்த திட்டத்தோட கால அளவு என்ன? இதோட முடிவுகளை நாங்க எப்படி சரிபார்க்க முடியும்? இது எல்கேஜில இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஏத்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு தொடர் திட்டம். முடிவுகளை எப்படி சரிபார்க்கிறது? அதுக்கு பல வழிகள் இருக்கு. வருஷத்துக்கு 2 முறை முறையான மதிப்பீடுகள், அதாவது அசஸ்மெண்ட்ஸ் நடத்துவோம். இது அவங்களோட முன்னேற்றத்தை அளவிட உதவும். இதைத் தாண்டி கிரேட் ரைட்னு ஒரு முறை இருக்கு. கிரேட் ரைட்டா? எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 2. ஆமா. வகுப்பாசிரியர்களும் மத்த பாட ஆசிரியர்களும் மாணவர்களோட அன்றாட நோட்புக்குகள்லயே கையெழுத்துக்கு 1லிருந்து 5 வரைக்கும் ஒரு கிரேடு கொடுக்கலாம். இது கையெழுத்த மத்த பாடங்கள்லயும் சரியா பயன்படுத்த ஊக்குவிக்கும்.
இதுக்கு மேல எங்க கல்வி ஆலோசகர்கள் மாசம் மாசம் பள்ளிக்கு வந்து முன்னேற்றத்தை கண்காணிச்சு டீச்சர்ஸ்க்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. சரி, அடுத்த கேள்வி டீச்சர் சார்பா. நம்ம இன்னொரு கல்வியாளர்கிட்ட கேட்கலாம். ஒரு டீச்சரா, இது எங்களுக்கு கூடுதல் வேலைப்பழுவை உருவாக்குமா? எங்க டைம் டேபிள்ல இதை செயல்படுத்துறது சாத்தியமான்னு கேக்குறாங்க. இது ஒரு நியாயமான கவலை. ஆனா உண்மை என்னன்னா, இது மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட திட்டம் ஆசிரியர்களோட வேலைய குறைக்குது. அப்படியா? எப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா டீச்சர்ஸ் கையெழுத்துக்காக புதிதாக எதையும் தயார் பண்ண தேவையில்ல. பாடத்திட்டம், புத்தகங்கள், பயிற்சிகள்னு எல்லாமே திட்டத்திலிருந்தே வந்துடும். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 1. மாணவர்கள் அவங்களே செஞ்ச வேலையை சரிபார்க்கறதுக்கு சில கருவிகள் கூட இருக்கு. உதாரணத்துக்கு, எழுத்துக்களோட சாய்வை சரியா வச்சிருக்காங்களான்னு காட்டுறதுக்கு ஒரு கருவி. ஓ, செல்ஃப் கரெக்ஷன் டூல்ஸ். ஆமா, இதனால டீச்சரோட முக்கிய பங்கு செயல்முறையை விளக்குறது, மேற்பார்வை செய்யறது, மாணவர்களை ஊக்கப்படுத்துறதும் மட்டும்தான். டைம் டேபிள் பத்தி? வாரத்துக்கு 2 பீரியட் பரிந்துரைக்கப்பட்டாலும் பள்ளியோட தேவைக்கேற்ப அதை மாத்திக்கலாம். சில பள்ளிகள் ஒரு பீரியட் கிளாஸ்லயும் மீதி பயிற்சியை வீட்டுப்பாடமாவும் கொடுக்கறாங்க. இது ரொம்ப சாத்தியமான ஒண்ணுதான். கடைசியா, பெற்றோர்களோட பார்வையிலிருந்து ஒரு கேள்வி. இந்த திட்டம் பரீட்சைகளுக்கு எப்படி உதவும்? வீட்டு பாடத்துக்கு ஏதாவது ஆதரவு உண்டான்னு? இந்த திட்டத்தோட மிக முக்கியமான நோக்கங்கள்ல ஒண்ணு பரீட்சை எழுதுற திறனை மேம்படுத்துறது தான். அது எப்படி? பரீட்சையில நல்ல கையெழுத்துனா அது வெறும் அழகுக்காக இல்ல, வேகம், தெளிவு, நேர்த்தியான வடிவமைப்பு, அதாவது பிரசன்டேஷன், இந்த 3ம் சேர்ந்தது தான் இந்த திட்டம் மாணவர்களுக்கு இந்த 3ஐயும் கத்துக் கொடுக்குது. வீட்டு பாடம். எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் 2. வீட்டு பாடங்கிறது வகுப்புல செஞ்சதோட தொடர்ச்சியா ரொம்ப எளிமையா தான் இருக்கும். பெற்றோர்களோட பங்களிப்பு அங்கீகரிக்கவும் அவங்களை இந்த செயற்பாட்டுல இணைக்கவும் பெற்றோர் ஒருங்கிணைப்பு முயற்சின்னு ஒரு திட்டம் கூட இருக்கு. ஒரு நிமிஷம். ஒரு பெற்றோரா எனக்கு இது கொஞ்சம் விளம்பரம் மாதிரி கேக்குது. பெற்றோர் ஒருங்கிணைப்பு முயற்சின்னு சொல்லி பாராட்டு கடிதம் கொடுக்கறது உண்மையிலே பெற்றோர்களை உள்ள கொண்டு வருமா? நல்ல கேள்வி. அந்த கடிதம் ஒரு சின்ன அங்கீகாரம் தான். அப்போ உண்மையான நோக்கம்? அதோட உண்மையான நோக்கம் பெற்றோர்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கொடுக்கறது தான். அதாவது, வீட்ல குழந்தை பயிற்சி செய்யும்போது அவங்க எதை கவனிக்கணும், எப்படி சின்ன சின்ன திருத்தங்களை சொல்லி கொடுக்கணும், எப்படி குழந்தைய ஊக்கப்படுத்தணும்னு சில டிப்ஸ் கொடுப்போம். குழந்தைகிட்ட கையெழுத்து நல்லா இல்லைன்னு பொதுவா சொல்றதுக்கும் இந்த 2 வார்த்தைகளுக்கு நடுவுல கொஞ்சம் இடைவெளி விட்டா இன்னும் அழகா இருக்கும்னு சரியா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, உண்மைதான். அந்த வழிகாட்டுதல் தான் இந்த முயற்சியோட மையம். அது ஒரு கூட்டு முயற்சியும் உருவாக்குது. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள்ல இருந்து ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். சுருக்கமா சொன்னா, உங்க பள்ளிக்கு ஒரு குறுகிய கால காட்சிப்படுத்தல், அதாவது ஷோ கேஸ் போதும்னு நினைச்சா ஒரு சின்ன பயிற்சி வகுப்பு உதவலாம். ஆனா பள்ளி முழுவதும் நீடித்து நிற்கக்கூடிய எல்லா பாடங்கள்லையும், குறிப்பா பரீட்சை நேர அழுத்தத்திலையும் வெளிப்படக்கூடிய ஒரு கையெழுத்து திறனை உருவாக்கணும்னு நீங்க நினைச்சா, ஆசிரியர்களோட திறனை மேம்படுத்துற, தினசரி பழக்கத்தை உருவாக்குற, முறையான படிநிலை வளர்ச்சியை கொண்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் பொறுப்பான வழி. நாம யோசிக்க வேண்டிய ஒரு இறுதி சிந்தனை இதுதான். உண்மையான முன்னேற்றம்